யானை மிதித்தும் உயிர் பிழைத்தவருக்கு வனத்துறை 25,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. வனத்துறை எச்சரிக்கையையும் மீறி யானையுடன் செல்ஃபி எடுக்க முயன்றது குறித்து வருத்தம் தெரிவித்து அவர் வீடியோ வெளியிட்டுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் இணைகிறார். அன்பழகன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் வனப்பகுதியில் சாலையில் நேற்று முன்தினம் மாலை நடந்த சம்பவம் தேசிய அளவில் பேசும் பொருளானது. சாலையில் நின்றிருந்த யானையுடன் செல்ஃபி எடுக்க முயன்ற நபரை காட்டு யானையை விரட்டி சென்று மிதித்தது. இதில் அந்த நபர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. காட்டு யானையிடம் அத்துமீறிய அந்த நபர் யார் என்ற விவரம் தெரியாமல் இருந்தது. இந்த நிலையில் கர்நாடக வனத்துறையினர் சம்பந்தப்பட்ட நபரை கண்டறிந்து பந்திப்பூர் வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் பெயர் பசுவராஜ் எனவும் மைசூர் அருகே உள்ள நஞ்சன்கூடு பகுதியை சேர்ந்தவர் எனவும் தெரிய வந்திருக்கிறது. அவருக்கு வனத்துறையினர் 25,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். தான் செய்தது தவறுதான் எனவும் அதற்கு வருத்தம் தெரிவித்து பசுவராஜ் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டிருக்கிறார்.